ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தனூர் டேம் வந்துட்டோம். சாத்தனூர் டேம் உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டை பாருங்கள் ஃபேமிலி. அப்படியே சாத்தனூர் டேம் போயிட்டு அங்கே ஜாலியாக விசிட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் போனால் சாத்தனூர் டேம் வந்துன்னு சொல்லியிருக்கு போட்டுருக்கு. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். இதான் ஃபஸ்ட் டைம் சாத்தனூர் டேம்லாம் நம்ம வந்ததே கிடையாதுங்களாம், அதனால் தெரியல. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏதோ கிராமத்தில் போல இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஆனால் டேம் நல்லா பெருசாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு என்ன எப்படின்னு பார்க்கலாம். எப்படியும் நல்லா வியூ பாயிண்ட்லாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சு தான் நம்ம ஏலகிரி போகணும். நம்ம திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் தான் சாத்தனூர் டேமே இருக்குது. அந்த பைபாஸ்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் உள்ளே வரணும் நம்ம சாத்தனூர் டேம் பார்க்கணுன்னா. உள்ளே ட்ராவல் பண்ணி தான் பார்க்க முடியும். வாங்க பார்ப்போம். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. போய்ட்டு ஜாலியாக வைப்பு போட்டு பார்க்கலாம். வாங்க ஃபேமிலி. ஃபேமிலி இந்த பக்கம்லாம் இது நேச்சுரலாம் செம்மையாக இருக்குது. வியூ பாயிண்ட்லாம் அதிகமாக அது இயற்கையோட கொஞ்சம் இது அது சொல்லுவாங்க சரி ஞாபகம் இல்லை. இயற்கையோட ஒட்டி உறவாடவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்தமாரி இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பக்கம். அவ்வளோ சூப்பராக ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸு, அதை விட அந்த வயல்வெளிங்க பச்சை பசேர்னு செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். ஆமாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏற்கனவே இந்த தடவை முக்கியமான பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வருது அந்த வாட்டி. நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், அவனுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, அதெல்லாம் விட்டுட்டான். ஏன் எல்லோரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம தான் இது இருந்தோம், நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளே பார்த்துக்கலான்னு நான் மட்டும் என் பைக்கு ஹெல்மெட்டு கேமரா எல்லாத்தையும் நான் மட்டும் வந்துட்டேன். எதுனாலும் நம்ம மட்டுமே பார்த்துக்கலாம். இனிமேல் எல்லோரும் நம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எல்லாம் பாருங்கள், சின்ன பசங்களாம் நம்மளை டிடிஎஃப்னு சொல்கிறாங்க. டிடிஎஃப் அந்த பசங்களுக்கு தெரியல போல் நம்ம வெறும் யூடியூபர் தான்னு. அதான் ஏதோ என்ன ஒரு கஷ்டம் என்ன ஒரு இதுவும் எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும். யார்கிட்ட போய் நிற்கக்கூடாது, யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவ்வளோதான். கூப்பிட்டேன் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவான்னு. அவங்க திடீர்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் விடுறதுன்னு. ஓகே பரவாயில்ல, புதியகாலம் ஒன்றும் பண்ண முடியாது, அது சொல்கிறேன். எல்லாம் நன்மைக்கேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு. சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போது வருஷம் அது 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. எல்லாத்துக்கும் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஊட்டிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனேன். அவனை இப்போ கூப்பிட்டதுக்கு இப்போ இந்தமாதிரி சொல்லிட்டான். அதெல்லாம் நினச்சா வேலைக்கு ஆகுமா? பார்த்துக்கலாம் வாங்க. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சொல்லுங்க, இதை பார்க்க மாட்டோமா? நாங்கள் பார்க்காத விஷயமா ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போவோம், அவ்வளோதான். கடந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருப்போம். எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் போட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது ஃபேமிலி. அந்த வியூ பாயிண்ட் எப்படி சொல்கிறது, அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே அப்படியே ஹில் ஸ்டேஷனுக்கிட்ட மலைப்பகுதிக்கிட்ட இந்த ரோடு போகுது. செம்மையாக இருக்குது. சாத்தனை முடிச்சுட்டு நம்ம ஏலகிரி போகணும். டைம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. டக்குன்னு முடிச்சு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபாரஸ்ட் பகுதி போல் தெரியுது பார்க்க. ஓகே பார்க்கலாம் வாங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்க இடம்லாம் சூப்பர். இந்த பக்கம்லாம் வந்து ஃப்ரீ டைமில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஜாலியாக. வீட்டிலே சுற்றிக்கிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதான் அந்த டைமில் அப்பப்போ ஜாலியாக வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ண தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டர் போட்டு சாத்தனூர் டேம் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க.
வந்துட்டோம் போல், பார்த்தாலே தெரியுது பக்கத்தில் வந்துட்டோன்னு. போலீஸ் செக்கிங்லாம் இருக்குது, அங்கே அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். என்னக்கா? எல்லாமே இருக்கா, எடுக்கா. ஃபேமிலி பார்த்தோன்னா இப்போ நம்ம செக் போஸ்ட்டுக்கிட்ட நிற்கும். இதை முடிச்சுட்டு டேம் விசிட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கா, இந்த ஆர்சி புக்கு, லைசன்ஸ் உள்ள. ஓகே, தேங்க்யூக்கா. ஓகே, நம்மள்ட்ட எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மளை போக சொல்லிட்டாங்க. பட் நம்ம கிளம்பலாம் ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, இப்போ கிளம்பி ஜாலியாக உள்ளே போகலாம். வாங்க, நம்ம போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வைப்போடு வரலாம் ஃபேமிலி. வாங்க போகலாம். நம்மளாம் எதுக்குமே போய்விடக்கூடாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதான் நம்ம இது ஃபேமிலி. இப்போ எப்படி போகணுன்னு தெரியல, அதனால் சார் டேம் இப்படியே போகணும் ஃபேமிலி. இப்போ டேம் இதில் போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் போட்டு போகலாம் ஃபேமிலி. வாங்க, எட்டெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு வெயிட்டாக சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வண்டியை வரமா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் போகலாம். வாங்க ஃபேமிலி. இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபேமிலி. இது அப்படியே உள்ளே போகலாம். வாங்க, போய்கிட்ட பார்க்கிங் போட்டு பைக்கை பார்க் பண்ணியாச்சு. ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தனூர் டேம் உள்ள என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதான் ஃபேமிலி. வாங்க அப்படியே போகலாம். எவ்வளோன்னு தெரியல டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம். ஒரு நபருக்கு 5 ரூபா போட்டு